தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். தகவல் வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு தகவல் உலாவுது. என்ன அப்படின்னா, விஜயே அழைத்து வந்து இங்கே மண்டபத்தில் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் 41 குடும்பத்தை சேர்ந்தவர்களை சந்திக்க போறதாக ஒரு தகவல். இந்த தகவல் உண்மையா பொய்யா, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். அதே மாதிரி வேறு சில முக்கியமான விஷயங்களும் கவனம் இருக்குது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. என்னை வந்து ஏரி திறக்கிறதுக்கு என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு. அதை அதிமுக போன்ற எதிர்க்கட்சி அவர் வந்து ஜாதி ரீதியாக புறக்கணிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. மதிவதனி விசஸ் மதிமுக, இது என்ன இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை, திக மதிமுகக்குள்ள அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகள் பேசப்படுது. இப்போ மதிவதனி அதற்கு விளக்கம் கொடுத்து ஒரு போஸ்ட்டும் கமெண்ட் போட்டதாக தகவல் பரவிட்டு இருக்கு. அப்புறம் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலாமா, வாழ்த்து சொன்னாரா, இது வந்து வாழ்த்தா, இதையே வந்து இப்படி பண்றாரு அப்படின்னு உதயநிதியை நோக்கி நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. கட்சியை ஆதரிக்கிறவங்களே சமூக வலைதளங்கள்ல எழுதுறதை பார்க்க முடியுது. இது கட்சிக்குள்ளேயும் கட்சிக்கு வெளியேயும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, விஜய் குறித்தான 2 முக்கியமான அப்டேட்ஸ் என்பது இன்னைக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம விஜய் பற்றி பேசுகிறோம், ஒன்றும் கீழே கமெண்ட்ஸ் ஒரு டாப்பிக்கே கிடையாதா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் தான் பிரதானமாக பேசப்படுறதுனால அதை பேச வேண்டிய தேவை எழுந்திருக்கு நமக்கு. இப்போ இன்னைக்கு என்ன அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, முன்னாடி விஜய் வந்து கரூருக்கு போகிறதா ஒரு தகவல் வந்துச்சு இல்லையா, அது அக்டோபர் 13 அப்படின்னாங்க, அப்புறம் 17 அப்படின்னாங்க. அப்புறம் தீபாவளிக்கு பிறகு நிச்சயமாக விஜய் கரூருக்கு போவார். அங்கேருந்து அதுக்கான பர்மிஷன்லாம் கேட்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து மைதானம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இடமெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி முன்னாடி ஒரு கருத்து நிலவிட்டு இருந்தது. அதற்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னும் எதற்காக விஜய் கரூருக்கு போகல அப்படின்ற கேள்விக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த உரிமையாளர்கள்லாம் வந்து அவங்களோட மண்டபத்தை கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க, ஆளுங்கட்சி பிரசாரனால அதில் பயப்படுறாங்கன்ற மாதிரி இடம் ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகல. அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஒரு பயணம் வந்து டிலே ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதுலயுமே பாஜக நிர்வாகி ஒருத்தர் அவரோட மண்டபத்தை தர முன் வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுல செய்திகள் வெளியானதுக்கு அப்புறம் பாஜக மண்டபத்துல தாவேக்கா கூட்டம் நடத்தினா சரியா இருக்காதுங்கிற அடிப்படையில அதையும் புறக்கணித்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா அது வரைக்கும் தாவேக்கா நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிச்சயமா விஜய் வந்து கரூருக்கு வருவாரு, வந்துட்டு தான் அடுத்த கட்ட பரப்புரைக்கு போவாருன்ற மாதிரி உறுதிப்பட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த உறுதியில வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரூருக்குலாம் போக வேண்டாம், அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நம்ம சென்னைக்கே கூட்டு வந்துடலாம், பனையூருக்கே கூட்டு வந்து அவங்கள நம்ம அலுவலகத்தில் வச்சு பார்க்கலான்ற மாதிரி விஜய் முடிவெடுத்துக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான், இருந்தாலும் இதுவும் பிரேக்கிங்காக போயிட்டு இருக்கு. அப்போ வந்து விஜய் கரூருக்கு போவே மாட்டாரா? ஏன்னா யூஸ்வலாக அவர் மேலே இருக்க விமர்சனம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து பனையூருக்கு கூப்பிட்டு வந்து பார்க்குறாரு, பரந்தூருக்கு மட்டும்தான் அந்த களத்துக்கு போனார். மித்தபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் களத்துல போகல. அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து அவரே அங்க கூட்டு வந்து அவர் பனையூர்லேயே வச்சு சந்திப்பை முடிச்சுக்கிறார் அப்படின்ற விமர்சனம் இருந்த சமயத்துல தான் இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் விஜய் கண்டிப்பா கரூருக்கு போவார், அவங்க வீட்டுல இருந்து இரங்கல் தெரிவிப்பார்னு ஃபர்ஸ்ட் பேசப்பட்ட சமயத்துல தான் இப்போ வந்து தகவல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரூருக்குலாம் போலிங்க, மறுபடியும் உங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இங்க கூட்டு வர்றதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு, பனையூருக்கு விரைவிலே கூட்டு வந்து, அதாவது ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்த 3-4 நபர்கள் வந்து விஜய் வந்து பாக்குறதா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால விஜய் கரூருக்கு வர்றது வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இது எல்லாமே தகவல் தான். தகவல்ங்கிறதுனாலேயே அந்த கட்சியை இப்போ விமர்சிக்கவும் செய்யறாங்க. இது தமிழக வெற்றி கழகமா அல்லது தகவல் வெற்றி கழகமா, எதுவுமே அதிகாரப்பூர்வமா சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற விமர்சனமும் அவங்க நோக்கி முன்வைக்கப்படுது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஜெயலலிதா பாணியை கையில் எடுக்க போறாரான்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா இந்த பரப்புரையெல்லாம் தொடர்ந்து போகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இனிமேல் பரப்புரையே வேண்டாம்ப்பா, இனி அடுத்த கட்ட பரப்புரைகள்லாம் விஜய் வந்து ரத்து பண்ண போறதாகவும் அதுக்கு பதிலாக ஜெயலலிதா ஸ்டைல பிரச்சாரம் பண்ண போறாருன்றாவும் தகவல் வந்திருக்கு. அப்படி என்ன ஜெயலலிதா ஸ்டைல்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜெயலலிதா யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெலிகாப்டர்ல போவாங்க இல்லையா, ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா ஹெலிகாப்டர்ல போவாங்க. அங்கிருந்து ஒரு பெரிய இடத்தை அவங்க கைப்பற்றி அங்க வந்து மாநாடு மாதிரி மேடையெல்லாம் போட்டு அங்க ஹெலிகாப்டர்ல இறங்குவாங்க. டைரக்டா வந்து அங்க மேடையில் பிரச்சாரம் மட்டும் மீண்டும் ஹெலிகாப்டர்ல போயிடுவாங்க. அதே மாதிரி தான் விஜய் வந்து பிளான் பண்ணியிருக்காரு போல் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து கேரவன்ல போகும்போது, ரோட் ஷோஸ்லாம் வைக்கும்போது மக்கள்லாம் தொடர்ந்து பின்தொடர்ந்தே வரதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது, அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா இனி வரக்கூடிய ரோட் ஷோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு
ஹெலிகாப்டர்ல விஜய் வந்து பயணம் பண்ண போறதாகவும் அது குறித்து பெங்களூரை சேர்ந்த ஒரு ஹெலிகாப்டர் நிறுவனத்துல வந்து விஜய் கட்சிக்காரங்க 1 வருஷத்துக்கு பேசிட்டாங்க, 1 வருஷத்துக்கு டீலே போட்டாங்க, அவங்க தான் விஜய்க்கு ஹெலிகாப்டர் கொடுக்க போறாங்க, அந்த ஹெலிகாப்டர்ல தான் தமிழகம் முழுக்கவே வந்து அடுத்து வரக்கூடிய பரப்புரை எல்லாம் பேச போறாரு, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு காலி இடத்தை பிடிச்சு அங்க மேடை மாதிரி போட்டு அங்க வந்து ஹெலிகாப்டர்ல தரையிறங்கி அங்க விஜய் அங்க மக்கள் இடத்துல பேசிட்டு மீண்டும் ஹெலிகாப்டர்லயே போயிடுவாருன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இதுவும் தகவல் தான். அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தை தகவல் வெற்றி கழகம்னு விமர்சிக்கிறாங்க. இவர் வந்து எம்ஜிஆர் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்லாம் சொல்லப்பட்ட நேரத்தில் அவர் அடுத்த ஜெயலலிதாவாக மாறுகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது. ரெண்டாவது, இதெல்லாம் அவர் மாற்றம் செய்கிற விஜய் அவர் வந்து டைமிங் கரெக்டாக போயிட்டாலே பிரச்சனை இல்லை, இவ்வளோ லேட்டாக போகிறது தான் அதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பலரும் பல தரப்பில் பேசி தீர்ந்து போன ஒரு விஷயம். இப்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் வந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. செம்பரம்பாக்கம் ஏரி இருக்கு இல்லையா, அந்த ஏரியை திறந்து விடுறது வழக்கம். இந்த மாதிரி வெள்ளம் அதிகரிக்கிற காலம், மழைக்காலம், இந்த மாதிரி நேரங்களில் ஏரியை திறந்து விடுவாங்க. பொறியாளர்கள் திறந்து விடுவாங்க. சில சமயங்களில் விவசாய பிரதிநிதிகள் வருவாங்க, எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முன்னிலையெல்லாம் வச்சு திறந்து விடுவாங்க. அந்த வகையில் இந்த முறை ஏன் என்ன அழைக்கலை அப்படின்னு செல்வ பெருந்தகை வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. ஆனால் இதுதான் முதல் முறையாக செல்வ பெருந்தகை வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த குற்றச்சாட்டை முதல் முறையாக இப்போ தான் வைக்கிறாரு. ஆனால் இதற்கு முன்னாடி 3 முறை அவரை அழைத்து வந்து திறந்து விட்டுருக்காங்க. ஆனால் இந்த முறை அவருக்கு அழைப்பு போகலை, அல்லது இப்படி திறந்து விட்டுருக்கோங்கிறதே அவங்க சொல்லலை அப்படிங்கிறது அவரது ஆதங்கமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு தான் அந்த அணையை திறக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது, நீங்களே திறந்துருங்க. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ஏன் வரலை, நான் டிவியில் செய்தி பார்த்துட்டு நான் ஃபோன் அடிக்கிறேன், என்னை வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தனது ஆதங்கத்தை முழுசாக குட்டி தீர்த்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இது யாரு கீழே வருது, நீர்வளத்துறை தானே, நீர்வளத்துறையில் வெறி பிடித்தவங்க தான் இருக்காங்க, எல்லாத்தையுமே அதிகாரிகளும் பொறியாளர்களும் பார்த்துக்கிறதுனா அப்போ நாங்கள் எதுக்கு மக்கள் பிரதிநிதி அப்படின்னு தனது முழுக்க தனது ஆதங்கத்தையும் கோபத்தையும் கொட்டி தீர்த்திருக்காரு. இந்த கோபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த செம்பரம்பாக்கம் ஏரி என்பது அவரோட தொகுதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி கீழே வருது. அதனால தான் வந்து நான் ஒரு எம்எல்ஏவாக இருக்கேன், இந்த தொகுதிக்குள்ளே நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு தெரிவிக்க வேண்டியதான் அப்படின்ற ஒரு கோபத்தை வந்து வெளிப்படையாக காட்டியிருக்காரு. அது தெரிவிக்கணுங்கிறது சட்டம் கிடையாது, ஆனால் அது ஒரு மரபாக பின்பற்றப்பட்டு வருது. அந்த அடிப்படையில் இது ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்கிறாரு. வெறி பிடித்தவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அதை எடுத்துக்கிட்டு அதிமுக அதில் ஜாதி வெறி பிடித்தவர்கள் இருக்காங்கிற மாதிரி அவங்க ஒரு டோன் எடுக்கிறாங்க. இவரை ஒரு தலித் தலைவராக பார்த்து அந்த விமர்சனத்தை அதிமுக முன்வைக்குது. அதே மாதிரியான ஒரு உதாரணம் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. காஞ்சிபுரம் மல்லக்கோட்டை முருகன் கோவில் கும்பாபிஷேக விழான்னு நினைக்கிறேன், அந்த ஃபங்க்ஷனில் செல்வ பெருந்தகை புறக்கணிக்கப்பட்டாருங்கிற விமர்சனம் வந்துச்சு. அது அவரே சொல்லியிருந்தாரு, என்ன மேலே ஏறி கலசம் இருக்கு இல்லையா, கலசம் பகுதியில் ஏற்ற எனக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னாரு. அதற்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்குலாம் அனுமதி கொடுத்துட்டாங்க, எனக்கு மட்டும் அனுமதி தரலை அப்படின்னாங்க. அதற்கு விளக்கம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, தமிழிசை கொஞ்சம் முன்னதாகவே வந்துட்டாரு, அதனால மேடையில் மேலே கலச கோபுரத்தில் ஏறிட்டாரு, இவர் சற்று தாமதமாக வந்ததுனால ஏறலை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமாக சேகர்பாபு, அமைச்சர் சேகர்பாபு போயிட்டு அவர் சந்திச்சாரு. அப்புறம் அது வந்து அதிகாரிகள் செய்த தவறு, அரசுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி செல்வ பெருந்தகை விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதற்கடுத்து இது பெரிய விஷயமாக ஆகாமல் இரு தரப்பு தலைவரும் சேர்ந்து அதை அணைச்சிட்டாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் செல்வ பெருந்தகை இந்த பிரச்சனை எடுக்கிறது, அதிமுக அதை லாபகமாக கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்குள்ள மேலும் ஒரு சலசலப்பு என்பது வந்திருக்குன்னா, செல்வ பெருந்தகை ஆரம்பத்திலிருந்தே ஏதோ ஒரு வகையில் திமுக கூட்டணிக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு ஆதரவாக பல இடங்களை பேசிட்டு இருக்கிற சமயத்தில் தான் இல்லை அதுலேயும் அந்த செல்வ பெருந்தகை இந்த செம்பரம்பாக்கம் ஏறினா, செம்பரம்பாக்கம்னாலே ஒரு பரபரப்பு பஞ்சம் இல்லாது தான். கடந்த ஆட்சி காலங்களில் ஜெயலலிதா தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணோம், அவங்களுக்கு ரீச் பண்ண முடியலங்கிறதுனால தான் அந்த வெள்ளம் ஏற்படுச்சு 2015. இப்போ அதே மாதிரி ஒரு மக்கள் பிரதிநிதியால் இன்னொரு பிரச்சனை அங்கே வேறு கோணத்தில் பேசப்படுது. ஆமாம், இப்போ என்னன்னா திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு என்ன அப்படின்னா, மதிமுகவும் அப்புறம் திராவிட கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மதிவதனையும் சோசியல் மீடியால மோதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு விவாதத்தில் பங்கேற்ற மதிவதனி இந்த மாதிரி திமுக கூட்டணி கட்சிகள் வந்து பலமா இருக்கு, திமுக கூட்டணி கட்சிகள் வந்து பட்டியல் போட்டிருக்காங்க, அதில் வந்து விசிகா சொல்றாங்க, காங்கிரஸ் சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, இந்த மாதிரி பல கட்சிகள்லாம் திமுக கூட்டணியில் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதுல வந்து வேணும்னே மதிவதனி மதிமுகவை குறிப்பிட்டு சொல்லல. அப்ப வந்து என்ன சொல்ல வராங்க, மதிமுக வந்து திமுக கூட்டணிக்குள்ள இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்களா அப்படின்ற ஒரு எதிர்ப்பு எழுந்திருக்கு. இப்போ இதுல மதிமுக மதிவதனி பிரச்சனையில மதிவதனி சொன்னது நீங்க சொன்ன மாதிரி தொலைக்காட்சியில் அந்த கட்சி பேரை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது. அதற்கு மதிமுக தரப்புல மருத்துவர் ரொஹையா என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இந்த பிரச்சனையில் ஏன் நீங்கள் மதிமுகவை மட்டும் எப்படி விடுவீங்க? அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா அல்லது திக தலைவர் ஆசிரியர் வீரமணி சொல்றதன் பேரில் நீங்கள் இப்படி பண்ணீங்களா? அவர் ஒப்புதல் இல்லாமல் பண்ணீங்களா, ஒப்புதலோடு பண்ணீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் இந்த கேள்வி அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா, கடந்த கால சான்றுகள், கடந்த கால சம்பவங்கள் நிறைய இருக்கு. மதிமுக பாஜகவோட போக போகுது அப்படின்னு எல்முருகன் சில ஸ்டேட்மெண்ட் சொன்னார். மறைமுகமாக சொல்லியிருந்தாலும் அது மதிமுகவை தான் சொல்றாருங்கிற ஒரு பொருள் கூட இருந்துச்சு. மதிமுகவினுடைய இன்றைய தலைவராக இளம் தலைவராக வந்திருக்கக்கூடிய துரை வைகோ அவர் வந்து பாஜகவோட ரொம்ப நெருக்கம் காட்டுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம். குறிப்பா பிரதமர் பலமுறை சந்திக்கிறாரு, மத்திய அமைச்சரை சந்திக்கிறாரு அப்படின்னு விமர்சனம். இவங்க பாஜகவோட போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் போயிட்டு வைகோவுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்ட ராஜ்யசபாவுக்கு அந்த ஒரு கோபமும் கட்சிக்குள்ள அது முக்கியமான ஒரு காரணம். அப்புறமா 12 சீட்டு வேணும்னு கேட்டுட்டாரு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அப்புறம் மல்லை சத்யாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அப்புறம் இங்க இருந்தக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் அவங்க நேரடியாகவே ஸ்டாலின் கட்சி தலைவர் முன்னிலையில் இணைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பூசல்கள் போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் அது விடுபட்டது இயல்பாக நடந்துச்சா அல்லது உண்மையாகவே காரணம் ஏதாவது இருக்காங்கிற வகையில் அவங்க கேட்டிருந்தாங்க. அதற்கு மதிமுக நிர்வாகிகள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் மதிவதனி ரிப்ளை பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கான ஆதாரங்கள் என்னன்னு தெரியல, ஆனால் மதிமுகவினர் அதை எடுத்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த போஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, மதிவதனி இது வந்து நம்ம 2 தரப்புக்கு இடையில் சிண்டு முடிகிற வேலையை சிலர் பண்ணுறாங்க, அதற்கு நம்ம ஈல்டாயிடக்கூடாது. நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வழிகாட்டுதல் என்னென்னா, கூட்டணி கட்சிகளுக்கு இடையே எந்த ஒரு சின்ன பிளவும் ஏற்பட்டுறக்கூடாது, அந்த வகையில் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இது நான் வேணும்னே விடலை, அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லும்பொழுது அது விடுபட்டு போச்சு அப்படின்னு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பிரச்சனை தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இந்த விவகாரம் ஏன் இப்போ கூட்டணிக்குள்ளே திடீர்னு விஸ்வரூபம் எடுக்குது அப்படிங்கிற கேள்விக்கும் வார்த்தை செய்தப்போம். இப்போ அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது விமர்சனம் என்பது வந்திருக்கு. ஏற்கனவே முன்னாடி ஒரு சர்ச்சையில மாட்டினார் இல்லையா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வாழ்த்து சொன்னது பெரிய சர்ச்சையா மாறினுச்சு. அப்ப அந்த ட்வீட்டை வந்து டிலீட் பண்ணிட்டார். அப்புறம் இப்போ மீண்டும் வந்து இந்த தீபாவளி பண்டிகை வந்துச்சு இல்லையா, அதற்கு வந்து ஒரு சர்ச்சைக்குரிய வாழ்த்தை வந்து, அதாவது வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, அதை வந்து சர்ச்சைக்குரிய வாழ்த்தா பாஜகவினர் வந்து விமர்சிச்சுட்டு வராங்க. அந்த ஒரு செய்தி என்பது திமுகக்குள்ளேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அந்த திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து இப்போ வந்து உருவாக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது திமுக முற்போக்கான இயக்கம் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஒவ்வொரு முறையும் ஆராசா இளைஞர்கள் மத்தியில் பேசியிருப்பார். அந்த பேச்சு மறுபடியும் போட்டு காட்டப்படும், வைரலாக்கப்படும். அந்த பேச்சு இந்த தீபாவளி கூட வெளியானுச்சு. அதாவது தீபாவளியை ஏன் நாங்கள் வந்து கொண்டாடுவதில்லை, தீபாவளிக்கு ஏன் நாங்கள் வாழ்த்து சொல்வதில்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். பூமாதேவி கதை, அப்புறம் ஒரு அசுரன் கதை, விஷ்ணு வந்தார், வராகி அவதாரம் எடுத்தார், இதெல்லாம் வந்து ஒரு புராண கதைகளாக இருக்குது. இதே வந்து முஸ்லீம் பண்டிகையாக இருக்கட்டும், கிறிஸ்துவ பண்டிகையாக இருக்கட்டும், அதில் உண்மையான நபிகள் இருந்திருக்காரு, இயேசு இருந்திருக்காரு, அவர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இதற்கு ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு விளக்குவார். ஆனால் இந்த முறை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விழாவில் பங்கேற்கிறாரு. அது தீபாவளி பரிசு கொடுக்கறதுக்கான ஒரு விழா. அது எப்படி திமுகவே தீபாவளியை கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் பரிசு கொடுக்குற வேலையில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம் அப்பவே வந்துச்சு. அந்த விழாவில் கலந்து கொண்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தீபாவளி வாழ்த்துகள், யாரெல்லாம் தீபாவளியை கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது அப்பவே விமர்சனமாக்கப்பட்டுச்சு. அது எப்படி கொண்டாடுறவங்களுக்குலாம் வாழ்த்து, இப்போ ஜாதியை யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களாம் ஜாதி பாகுபாடு பார்க்குறீங்களா தமிழ் விஷயம் கேட்டிருந்தாங்க. ஆமாம். ஸோ அந்த விஷயம் வந்து 2 தரப்புலையுமே அடியாக விழுந்துச்சு. உங்களுக்கு இதை ஆதரிக்கிறவங்களும் விமர்சித்தாங்க, எதிர்க்கிறவங்களும் விமர்சித்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழிசையும் விமர்சித்தாங்க, திமுக ஆதரவாளர்களும் பல இடங்கள்லேருந்து இதை விமர்சிக்க செஞ்சாங்க. இந்த வாழ்த்து சொல்லியிருக்க கூடாது அப்படின்னும், இந்த வாழ்த்து ஏன் இப்படி முறையாக சொல்லாமல் ஒரு சில தரப்புக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னும் விமர்சனங்கள் வந்துச்சு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும். யார் யார் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் வாழ்த்துன்னு சொன்னால் தான் இங்கே வந்து பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சு. இல்லை, பொதுவாக திமுக தீபாவளி வாழ்த்து சொல்கிறதே சர்ச்சை தானே. இது எப்படி கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கிறதுல நீங்கள் வாழ்த்து சொல்லுவீங்க? துணை முதல்வர் ஏன் அடிக்கடி இப்படி ஸ்லிப் ஆகிறாரு? ஏன்னா கடந்த முறை விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தாரு, வாழ்த்து சொல்லலையே ஒழிஞ்சு விநாயகர் சிலையை வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார். அந்த விநாயகர் சிலை இருக்கிற ஃபோட்டோ எந்த கேப்ஷனும் இல்லாமல் இருந்தாலும் அதற்கான காரணம் என்னவா இருக்கும்? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நைட்டு போடுறாரு, முடிஞ்சு நள்ளிரவில் அந்த போஸ்ட் போடுறாரு. அப்புறம் விளக்கம் கொடுத்துருந்தாரு, அது என்னுடைய பிள்ளையார் சிலையே இல்லை, அம்மா வச்சு வழிபட்டாங்க, கரையறதுக்கு முன்னாடி மகள் சொன்னதன் பேரில் நான் அதை ஃபோட்டோ எடுத்தேன், அது போட்டேன் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துருந்தார். ஆனால் இதற்கு முன்னோடியாகவே இப்போதைய முதல்வரும் அன்றைய திமுக பொருளாளருமான மு.க. ஸ்டாலின் அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார். அவரும் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து போட்ட மாதிரி ஒரு பதிவு வெளியானுச்சு. அது பெரிய அளவில் வைரல் ஆனிச்சு. 2014 காலகட்டம்னு நினைக்கிறேன்.
2 தரப்புலையுமே பெரிய அளவில் சர்ச்சையாக மாறுனுச்சு. வாழ்த்து சொல்லி ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு, விமர்சித்து ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. அப்போதைய திமுக தலைவர் கலைஞர் வந்து தலையிட்டு இது என்னப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சித்ததாகவும் தகவல் வெளியானுச்சு. அதற்கப்புறம் இந்த பதிவு நீக்கப்பட்டுச்சு. அதற்கான காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஆர்வ மிகுதியில் அவரோட சோசியல் மீடியா ஹேண்டில் யூஸ் பண்ணுற நபர்கள் சிலர் வந்து பதிவு போட்டாங்க அப்படின்னு விளக்கம் சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் மீண்டும் மீண்டும் இப்படி திமுக பண்ணுறது ஒரு வகையில் திமுகவினரால், திமுகவை அந்த கோர் ஐடியாலஜியோடு நேசிக்கிறவர்களால் விமர்சிக்கப்பட்டாலும், திமுக மட்டும் பண்ணல, திமுக தலைமையே பண்றதா நீங்க பிரச்சனையா பார்க்குறாங்க. ஆமாம், அதை பண்ணாலும் அதுல இருந்து பின்வாங்குறாங்கல்ல. அது வந்து அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க, இல்லை பின்வாங்குறாங்க. கோர் ஐடியாலஜி உள்ளவங்களால விமர்சிக்கப்பட்டாலும் இன்னொரு தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டம், எல்லாருடைய ஆதரவும் தேவைப்படுது, அதனால தான் நம்ம வந்து எல்லாரையும் அரவணைச்சு போற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியதா இருக்கு. தீபாவளி கொண்டாடுற மக்களுக்கு இதை பத்தின ஒரு பெரிய புரிதல் கிடையாது. நம்ம தீபாவளி வாழ்த்து சொல்லலைங்கிறது தான் பாஜக தொடர்ந்து எடுத்துட்டு போகுது. வானதி சீனிவாசன் போன்று தொடர்ந்து முன்னெடுத்துட்டே போறாங்க அப்படிங்கிற விமர்சனம் சொல்லப்படுது. ஆனாலும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கலைஞர் சொல்லியிருக்கலாமே, கலைஞர் கடைசி வரைக்கும் தீபாவளி வாழ்த்து சொல்லலை, அண்ணா சொல்லலை, இப்படி இருக்காத பட்சத்தில் இவங்க மட்டும் ஏன் சொல்றாங்க? இப்போ இவங்க கருத்தியல் சமரசத்துக்கு தயாராயிட்டாங்களா, இவங்களுக்கு கருத்து நீர்த்து போயிடுச்சா அப்படிங்கிற விமர்சனங்களும் திமுகவினராலே வைக்கப்படுறது தான் நகைமுரணா பார்க்கப்படுது. ஆனால் இதில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுதான், திமுகவினரே எதிர்க்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறமாச்சும் தலைமை சுதாரிச்சு கொள்கை பிடிப்போட செயல்பட்டால் மட்டும்தான் அந்த கொள்கைகளை வந்து திமுக நிலைநிறுத்த முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்போ திமுகக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்ப்பையும் வந்து சமாளிக்க வேண்டிய தேவை இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிருத்திவி, இது வந்து மழைக்காலம், அந்த 27ஆம் தேதி ஒரு புயல் வர போறதா சொல்றாங்க. அது வந்து வங்கக்கடலில் புயல் ஃபார்ம் ஆகி நம்ம நார்த் தமிழ்நாட்டில் வந்து ஆந்திரா பக்கம் அந்த புயலை கடக்கும்னு சொல்றாங்க. இது ஏன் இப்போ சொல்றேன் அப்படின்னா, மழைக்காலம் வந்தாலே கொசுக்கள் அதிகமாயிடும், கொசுக்களோட தொல்லை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா, அது தெரிஞ்ச விஷயம் தான். கொசு வந்து டக்குன்னு எடுத்து டப்புன்னு தூக்கி போட வேண்டியது, அது நம்ம போட்டுருவோம். ஆனா இங்க என்ன சம்பவம் அப்படின்னா, ஐஸ்லாந்து நாட்டுல கொசுவை கொல்ற மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களா? கொசுவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் ஆச்சரியம். ஆமா, கொசுவே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 கொசு வந்திருக்கு. அதான் நம்ம வந்து வினோத செய்தியில பார்க்க போறோம். இப்படி இல்லாம நடக்கும்ன்ற பகுதியில் அதான் சொல்றப்ப கொசு கடிக்கிற மாதிரியா இருக்குங்க, அந்த அளவுக்கு கொசு தாக்கம். ஆமா, ஐஸ்லாந்து நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பல நாடுகள் வந்து வினோதமா இருக்கும். அந்தந்த நாட்டுல வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இருக்காது. நம்ம நாட்டுல இருக்கிறதாங்க சுத்தமா எதுவுமே இருக்காது, இல்ல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இங்க இருக்காது. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும் இல்லையா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படி அவங்களும் மன உளைச்சல் இருக்கும் தானே, மன உளைச்சல் அது வந்து எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும், அது வந்து இருக்கும். ஆனா இந்த மாதிரி உயிரினங்கள் வகைகள்லாம் மாறுபடும் இல்லையா. அதே மாதிரி ஐஸ்லாந்து நாட்டுல வந்து இது வரைக்கும் கொசுவே இல்லை, கொசுக்கள் அற்ற ஒரு நாடு ஐஸ்லாந்து இது வரைக்கும் இருந்தது. ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஐஸ்லாந்து நாட்டோட தலைநகர் ரெக்கியவிக், அதுல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊர்ல வந்து 3 கொசுக்களை பார்த்திருக்காங்க. வெறும் 3 அங்க வந்து அந்த கொசுக்களை வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. என்னடா அது, கொசு நம்ம ஊருக்கு வந்திருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிட்டாங்க. சாரி ப்ரோ, வழி தெரியாம வந்துட்டேன் அப்படின்னா 3 கொசுவை பார்த்து நாடே அலறி துடிச்சிருக்கு. இது எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்ட்டு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு அந்த நாடுக்கு பல கப்பல்கள்லாம் வரும் இல்லையா, அந்த கப்பல்கள்ல வந்திருக்கலாம், இல்ல சரக்கு பெட்டகங்கள்ல வந்து இந்த கொசு வந்து டிராவல் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 3 கொசுல வந்து 2 பெண் கொசு, ஒரு ஆண் கொசுன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இப்போ இந்த ஒரு சின்ன பகுதியில 3 கொசு கண்டுபிடிச்சிருக்காங்க. இனி வேற எங்கன்னா பகுதிகளில் வந்து இதே மாதிரி கொசு இனம் வந்து வேற எங்கன்னா நாட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. என்னடா இது வரைக்கும் கொசுவே இல்லாத நாட்டுல வந்து கொசு வர வச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் வந்திருக்கு ஐஸ்லாந்துக்காரங்களுக்கு. இத்தனை நாளும் அதே கப்பல் போயிட்டு வந்திருக்கும், அதுல வராத கொசு இப்போ வந்திருக்கு. வெள்ளைக்காரர்கள் எப்படி நாட்டை பிடிச்சாலும் அது மாதிரி கொசு உள்ள வந்துருச்சு. பார்ப்போம், இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.